Hey all, welcome to my channel Jodi Tarot. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களோட பேரண்ட்ஸும் சரி, உங்க பர்சனோட பேரண்ட்ஸும் சரி, உங்களோட லவ்வுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ரீடிங்ஸ் வந்து பார்க்கலாம். ஐ திங்க் இது ரொம்ப நியூ டாபிக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு நம்புறேன். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லிடுறேன், பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா 8939767271 அப்படிங்கிற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கால் கன்சல்டேஷன்ஸும் அவைலபிளாக இருக்கு. நீங்க உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து இன்னைக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டேன். ஓகேங்களா, கார்ட்ஸை வந்து ரேண்டமா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் உங்களோட எனர்ஜி, உங்க பர்சனோட லவ் எனர்ஜி, உங்களோட லவ் வந்து இப்ப என்ன ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிக்கப்ல ஒரு 2-3 கார்டு எடுத்து ஃபர்ஸ்ட் அதுல இருக்கிற ஒரு கிளாரிட்டி வந்து நம்ம சொல்லிடலாம். அதுக்கப்புறம் உங்களோட பேரண்ட்ஸோட எனர்ஜி வந்து எப்படி இருக்கு, அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஓகேவா? சரி, இது வந்து ஜென்ரல் அண்ட் காமன் ப்ரிடிக்ஷன் மட்டும்தான். பொருந்ததை எடுத்துக்கோங்க, பொருந்தாததை வெச்சுங்க. உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுடைய ரீடிங்ஸ் வந்து செக் பண்ணா மட்டும்தான் தெரியும். ஸோ பர்சனல் ரீடிங்ஸ் எடுத்துக்கோங்க. இன்னுமே உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும், யூனிவர்ஸோட கைடன்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம உங்களோட எனர்ஜி, உங்களோட பர்சனல் எனர்ஜி, உங்க லவ் எப்படி இருக்குன்னு சும்மா செக் பண்ணலாமா? ஓகே, நான் இந்த கார்டு எடுக்கிறேன். என்னோட இன்ட்யூஷன் கேட்டு நான் எடுக்கிறேன். ஓகேவா? தென் யூனிவர்ஸ், ஸ்பிரிட், ஏஞ்சல்ஸ், டிவைன். ஓகே, இந்த கார்டு ஒரு 3 கார்டு எடுக்கிறேன். ஓகே, சரி, இந்த கார்டு எடுக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ அந்த கார்ட்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு லவ் எப்படி இருக்கு, எனர்ஜி எப்படி இருக்கு. ஓகே, திருப்பி இல்லாமா? ஓகே, இதான் உங்களுக்கு வந்திருக்க கார்டு. ஃபர்ஸ்ட் கார்டு வந்து என்ன இருக்கு அப்படின்னா, அடிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே, நீங்களும் சரி, உங்க பர்சனும் சரி, இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ரொம்ப அடிக்டிவா இருக்கீங்க. ஓகேங்களா? என்ன ஆனாலும் சரி, ஒருத்தர் விட்டு கொடுக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது. உங்களுக்கு உங்க பர்சன் மேல அவ்வளோ லவ் இருக்கு, உங்க பர்சனுக்கு உங்க மேல அவ்வளோ லவ் வந்து தெரியுது. ஓகேங்களா? ஒரு எமோஷனலி உங்க பர்சன் கூட நீங்க ரொம்பவே கனெக்டடா இருந்திருக்கீங்க. உங்க பேரண்ட்ஸ் வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாததுனால கரண்ட்லி உங்க சிச்சுவேஷன் பாக்குறப்போ ஒரு பிளாக்கிங் எனர்ஜிஸ் வந்து எனக்கு தெரியுது. உங்க பேரண்ட்ஸ்னாலேயே உங்க ரிலேஷன்ஷிப் வந்து என்ன சொல்றது, ஒரு பேசிக்கிற அளவுல இல்ல, டாக்கிங் டேர்ம்ஸ்ல இல்ல, நீங்க பிரிஞ்சுதான் இருக்கீங்க. ஒரு நோ கான்டாக்ட், நோ கம்யூனிகேஷனாக இருக்கலாம். ஆனா அந்த அளவுக்கு அடிக்டிவா இருந்திருக்கீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அளவுக்கு பொசசிவ்னஸோட இருந்திருக்கீங்க, அவ்வளோ அன்பை காட்டியிருக்கீங்க. பட் இருந்தாலும் உங்க பேரண்ட்ஸ்க்காகவே இப்ப நீங்க பிரிஞ்சிருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இப்ப வந்து ஒரு தனிமையில தான் எனக்கு காணப்படுது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கும்போது நெக்ஸ்ட் கார்டு. ஓகே, செல்ஃப் இன்டெலிஜென்ஸ் பாக்குறப்போ இப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த செல்ஃப் வர்த் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஓகேவா? உங்க பேரண்ட்ஸோட வர்த் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுது. உங்க பேரண்ட்ஸ் கூட வந்து நீங்க இப்ப இருக்கும்போது உங்களோட பேரண்ட்ஸோட வர்த் என்ன, அவங்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்திருக்காங்க அப்படிங்கறதும் தெரியுது. உங்களோட வர்த் என்ன, நீங்களும் இன்னும் ஏதோ ஒண்ணு பண்ணணும் லைஃப்ல அப்படிங்கறதையும் நீங்க யோசிக்கிறீங்க. உங்க லவ்வை தாண்டி உங்க பேரண்ட்ஸ் மேலேயே உங்களுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கு, உங்க மேலேயுமே உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. இருந்தாலும் நீங்க வந்து பொறுமையோட வெயிட் பண்றீங்க. என்னைக்காவது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்க பேரண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஒரு நாள் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஹீல் ஆகும், உங்க பேரண்ட்ஸே வந்து இதுக்கு வந்து ஓகேன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு இருக்கு. உங்க பேரண்ட்ஸ் மேல எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் நீங்க வச்சிருக்கீங்களோ அதே ரெஸ்பெக்ட் நீங்க உங்க பர்சன் மேலேயே வச்சிருக்கீங்க. உங்க மேலேயுமே நீங்க அந்த ரெஸ்பெக்ட் வச்சிருக்கீங்க. உங்களை நீங்க டேக் கேர் பண்றீங்க, உங்க பேரண்ட்ஸையும் நீங்க டேக் கேர் பண்றீங்க. உங்க லவ்க்காகவும் நீங்க வெயிட் பண்றீங்க. உங்க பர்சனோட வேல்யூவை எடுத்து உங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து நீங்க சொல்றீங்க, இந்த மாதிரி நல்லவங்க, இந்த மாதிரி என்ன பார்த்துப்பாங்க அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க. டைமும் கொடுக்குறீங்கன்னு தெரியுது. ஓகே, இவங்க ஹீல் ஆகட்டும், புரிஞ்சுக்கட்டும், ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் நீங்க நம்புறீங்க. உங்களை நீங்களே என்ன பண்ணிக்கிறீங்க,
டவுன் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்பவே ஸ்ட்ராங்கா என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, எந்திரிச்சு வர ட்ரை பண்றீங்க. ரொம்பவே உடைஞ்சிருப்பீங்க ஒரு கட்டத்துல. என்னடா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இப்படி ஆயிருச்சு, பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணலையே, நம்ம ரிலேஷன்ஷிப் அவ்வளவுதானா, முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனா இருந்தாலும் சடனா வந்து உங்களை யாரோ லிஃப்ட் பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்து வரும். எவ்வளவு உடைஞ்சு போயிருந்தாலும் சடனா உங்களை யாரோ லிஃப்ட் பண்றாங்க, ஒரு நம்பிக்கை தர மாதிரி தோணும். சோ அந்த நம்பிக்கையை வச்சுதான் இப்ப நீங்க எந்திரிச்சு வந்திருக்கீங்கன்னு தெரியுது. சரி, ஓகே, நடந்தது நடந்துருச்சு. நம்ம இனிமே நம்ம பேரண்ட்ஸ் சொல்றதை கேட்போம். சைட் பை சைட் நம்மளுடைய லவ்வையும் அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு கன்வின்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்து நீங்க வந்திருக்கீங்க. உங்களை நீங்க ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்றீங்க. இன்னும் நீங்க எப்படி எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், உங்க கெரியர் வைஸ், உங்களோட ஹெல்த் வைஸ் ஆகட்டும், எல்லாமே நீங்க வந்து பாக்குறீங்க. உங்க லவ்னால நீங்க எந்த அளவுக்கு உடைஞ்சு போய் இருந்தீங்களோ இப்ப நீங்க அதே அளவுக்கு தைரியமா எந்திரிச்சிருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எப்படியாவது உங்க பேரண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க, பேரண்ட்ஸோட சம்மதத்தோட தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு மேரேஜ் வரைக்கும் போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து நீங்க வச்சிருக்கீங்கன்னு தெரியுது. ஓகேவா? அது மாதிரி ஃபோனிக்ஸ் அப்படிங்கிற கார்டு வந்துருக்கு. நான் சொன்னேன் இல்லைங்களா, நீங்க வந்து உடைஞ்சு போயிருந்திருக்கீங்க. இப்போ நீங்க ஒரு நியூ ஃபேஸ்ல இருக்கீங்க. எல்லாமே ஹீல் ஆயிடும், எல்லாமே மாறிடும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து உங்களுக்கு இருக்கு. உங்க பர்சனையும் உங்களையும் உங்க பேரண்ட்ஸ் வந்து எப்படியும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. கூடிய சீக்கிரமே இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மாறும். உங்க பேரண்ட்ஸ்க்கு உங்க லவ் வந்து புரிய வரும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து இருக்கு. உங்க பேரண்ட்ஸ் என்னெல்லாம் உங்க 2 பேர்கிட்ட குறைய சொன்னாங்களோ அதெல்லாம் நீங்க 2 பேரும் வந்து நிறைய மாத்துறீங்க. உங்க பர்சனுமே ஒரு நல்ல வேலையை தேடி போறாங்க. நீங்களுமே உங்களோட கெரியர் பினான்சியல் வைஸ் நீங்களுமே ஒரு நல்ல குரோத்துக்கு போறீங்க. உங்க பர்சனுமே ஒரு நல்ல குரோத்துக்கு போறாங்க. 2 பேருமே என்ன பண்ணிக்கிறீங்கன்னா உங்களோட வளர்ச்சி பாதையை நோக்கி போறீங்க. ஆனா அந்த லவ் மட்டும் உங்க 2 பேருக்குள்ள அப்படியே இருக்கு. எப்படியாவது அவங்களை கன்வின்ஸ் பண்ணிடலாம், எப்படியாவது நம்மளோட லவ் வந்து ஒரு நாள் வந்து எப்படியா இருந்தாலும் ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அவங்களும் கன்வின்ஸ் ஆகிடுவாங்க அப்படின்னு நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. கரண்டா உங்களோட எனர்ஜி, உங்களோட பர்சனோட எனர்ஜி பாக்குறப்போ நீங்க கம்ப்ளீட்டா என்ன செஞ்சிருக்கீங்க, செல்ஃப் லவ்ல ஃபோக்கஸ் பண்றீங்க. 2 பேருமே உங்களோட வளர்ச்சியில ப்ரோக்ரஸ்லயும் உங்களோட வளர்ச்சியிலையும் நீங்க வந்து உங்களோட லவ்வை வந்து எப்படி எடுத்துட்டு போகணும்னு பாக்குறீங்க. அதே மாதிரி டவுனா இருந்திருக்கீங்க. இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து உங்க பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்காதப்போ டவுனா இருந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவா வந்து எல்லாமே மாற்ற முடியும் அப்படின்னு நம்பியிருக்கீங்க. அதே மாதிரி உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து அடிக்டிவ் ரிலேஷன்ஷிப் ஆகவும் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஓவரால் பாக்குறப்போ உங்களோட லவ் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரூவா இருக்கு. உங்க லவ் வந்து நீங்க எப்படியாவது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போக விட்டு கொடுக்க கூடாது. இதை வந்து ஒரு திருமணத்துல முடிக்கணும்னு சொல்லி நீங்க அவ்வளவு போராடி இருக்கீங்கன்னு தெரியுது. உங்களோட எனர்ஜி உங்களோட பர்சனோட எனர்ஜியுமே ஒன்னாதான் இருக்கு. ஓகேவா? 2 பேருமே பேரண்ட்ஸோட சம்மதத்தை எப்படியாவது வாங்கணும். அவங்களோட மனசு சங்கடப்படாம நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்பை வந்து எடுத்துட்டு போகணும். அவங்க ஒரு நாள் அக்செப்ட் பண்ணுவாங்க. நம்ம 2 பேரும் நம்ம 2 பேருடைய வளர்ச்சியை பார்க்கலாம், குரோத்தை பார்க்கலாம், ப்ராக்ரஸ் பார்க்கலாம், நம்ம லைஃப்ல நல்லா வந்துக்கலாம், இன்னும் நல்லா வரலாம். அதுக்கப்புறம் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட திரும்பவும் பேசலாம். அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஹீல் ஆகும் அப்படின்னு 2 பேருமே ஒரே முடிவுலதான் இருக்கீங்க. உங்களோட எண்ணம் வந்து ரொம்பவே நேர்கோட்டுல இருக்கு. நீங்க பிரிஞ்சு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களுடைய எண்ணம் வந்து ஒரே மாதிரிதான் திங்க் பண்றீங்க. உங்க பேரண்ட்ஸும் உங்களுக்கு என்ன செய்யறாங்க, ஒரு கெட்டது பண்ணணும்னு நினைச்சு இதை பண்ணல. அவங்களுக்கு வந்து லவ் மேல கொஞ்சம் ஒரு பேட் ஐடியா வந்து இருக்கு. அதுவும் மாறும் நீங்க நம்புறீங்க. உங்க பார்ட்னரும் சரி, அவரும் வந்து உங்க பேரண்ட்ஸ் எப்படியாவது இறங்கி வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் இருக்காரு. நீங்களுமே எப்படியாவது உங்க பேரண்ட்ஸ் இறங்கி வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கீங்கன்னு தெரியுது. 2 பேருமே மீட் பண்ணிக்கலனாலும் உங்க பார்ட்னர் உங்களை நினைக்கிறாங்க, நீங்க அவங்கள நினைக்கிறீங்க. ஓகேங்களா? இப்படிதான் உங்களோட எனர்ஜி வந்து இருக்கு. அதே மாதிரி நம்மளோட ரீடிங் வந்து டைம்லெஸ் ரீடிங் கிடையாது. நீங்க எப்ப வேணாலும் நீங்க வந்து இந்த ரீடிங்ஸ் வந்து நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணதான் செய்யும். இந்த டைம்ல தான் பார்க்கணும், இந்த டைம்ல தான் பார்க்க கூடாது அப்படின்னு கிடையாது. எல்லா டைம்லயுமே ரெசனேட் வந்து ஆகும். மேலா இருந்தா ஃபீமேலுக்கு பாருங்க, ஃபீமேலா இருந்தா மேலுக்கு பாருங்க. நோ ஜெண்டர் பேஸ்ட். ஓகேவா? ஒன்லி எனர்ஜி பேசிஸ்ல தான் இந்த ரீடிங்ஸ் வந்து நம்ம எடுக்கணும். ஓகேவா? இப்போ வந்து உங்க பேரண்ட்ஸ் வந்து இதுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்களா அவங்க லவ்வுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இந்த கார்ட்ல வந்து பார்க்கலாம். உங்க பேரண்ட்ஸ் வந்து இந்த லவ் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களா? நீங்க இந்த அளவுக்கு நம்பிக்கையா இருக்கீங்க, பேரண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களா? டிவைன், ஸ்பிரிட், ஏஞ்சல்ஸ்,
ஓகே, பேரண்ட்ஸ் வந்து இந்த லவ்வுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்களா? யூனிவர்ஸ், டிவைன் ஸ்பிரிட், ஏஞ்சல்ஸ், பேரண்ட்ஸ் எனர்ஜி, ரெண்டு வீட்டு சைடோட எனர்ஜி, ரெண்டு வீட்டு பேரண்ட்ஸோட எனர்ஜி எப்படி இருக்கும்? அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகே, ரெண்டு கார்டு வந்திருக்கு. ஓகே, ரெண்டு கார்டு அதனால நம்ம எடுத்துட்டோம். பஞ்ச் ஆஃப் கார்ட்ஸ் வந்து எடுத்துக்க மாட்டோம். ஓகேவா? பேரண்ட்ஸோட எனர்ஜி எப்படி இருக்கு? யூனிவர்ஸ், பஞ்ச் ஆஃப் கார்ட்ஸா இருக்கு. பேரண்ட்ஸோட எனர்ஜி, பேரண்ட்ஸோட எனர்ஜி, பேரண்ட்ஸ் எனர்ஜி, யூனிவர்ஸ், ஸ்பிரிட், ஏஞ்சல்ஸ் எனர்ஜி, 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 பேரண்ட்ஸ் எனர்ஜி, 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 எனர்ஜி. உங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்டெபனா இருக்காங்க, கார்ட்ஸ்லயே தெரியுது. எனர்ஜி, எனர்ஜி, எடுத்தோடனே ரெண்டு கார்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஈவன் தான் கொஞ்சம் ஸ்டெபனா இருக்காங்க. ஓகே, திருப்பி ஒரு ரெண்டு கார்டு வருது. ஓகே, 4 கார்டு வந்துருக்கு. பார்க்கலாம். ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. சோ தைரியத்தோட இருங்க. அவங்க வந்து இன்னுமே கொஞ்சம் ஸ்டெபனா தான் இருக்காங்க. நான் கார்ட்ஸ் வந்து என்ன செய்யறது, ஷஃபிள் பண்ணும் போதே எனக்கு வந்து அது ஃபீல் ஆச்சு. இன்னுமே அவங்க கொஞ்சம் ஸ்டெபனா தான் இருக்காங்க உங்க லவ் விஷயத்துல. சோ எனக்கு தெரிஞ்சு நீங்க ஸ்ட்ரென்த்தோட இருங்க. நீங்க கேரி பண்ற அதே நம்பிக்கையை வந்து கேரி பண்ணுங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஏதாவது ஒரு மாற்றம் வந்து நிச்சயமா நடக்கும். உங்க பேரண்ட்ஸ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டிப்பா அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ அந்த தைரியத்தை விட்டுறாதீங்க. உங்க லவ் மேல உங்களுக்கு இருக்க அந்த பேஷனை வந்து நீங்க விட்டுறாதீங்க. ஓகேவா? உங்க பேரண்ட்ஸே ஸ்லோவா உங்களோட அந்த ட்ரூ லவ் பார்த்து, அந்த பேஷன் பார்த்து, நீங்க உங்களை எவ்வளவு தூரத்துக்கு லவ் பண்றீங்கன்னு பார்த்து ஸ்லோவாவே அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. உங்களோட லவ்ல வந்து அவங்களும் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஆவாங்க. இவங்க வந்து இவ்வளவு லவ் கேரி பண்றாங்களே, நம்ம தான் பிரிச்சுட்டோமோ அப்படிங்கிற தாட் வந்து உங்களுக்கு ஸ்லோவா வர ஆரம்பிக்கும். சோ உங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த்தையும் உங்களோட ஃபோக்கஸையும் விட்டுறாதீங்க. இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ, நீங்களும் உங்க பார்ட்னரும் அது ரொம்ப கரெக்டா போயிட்டு இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்காம பேசிக்காம இருக்கீங்க, அது ரொம்ப கஷ்டம் தான். இருந்தாலும் உங்க பேரண்ட்ஸ்க்காக நீங்க அதை பண்றீங்க, அவங்க மேல ஒரு மரியாதையோட. அந்த மரியாதையை பார்த்து அவங்களே இந்த லவ் வந்து என்ன செய்வாங்க, கூடிய சீக்கிரம் வந்து சேர்த்து வைப்பாங்க. அந்த நம்பிக்கையோட நீங்க இருங்க. நெக்ஸ்ட் கார்ட், குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ அவங்க வந்து உங்களை வந்து உங்களோட பார்ட்னருக்கு விட்டு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வந்து மனசு இல்லை உங்க பேரண்ட்ஸ்க்கு. ஸோ அந்த அளவுக்கு நீங்க உங்களை வந்து கொஞ்சம் ரொம்ப செல்லமா, ரொம்ப வந்து ஒரு பேம்பர் பண்ணி வளர்த்துருப்பாங்க உங்க வீட்டுல. சோ ஏதாவது நீங்க உங்க பார்ட்னர் கூட போய் கஷ்டப்படுவீங்களோ, இல்ல உங்க பார்ட்னர் உங்களை கஷ்டப்படுத்திடுவாங்களோ அப்படிங்கிற தாட் வந்து உங்க பேரண்ட்ஸ்க்கு நிறையவே இருக்கு. அதனாலதான் அவங்க வந்து இதுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா கார்ட்ஸ்மே அப்படிதான் வருது. ஏன்னா அவங்க உங்களுக்கு கொடுத்த அந்த பாசம், என்ன சொல்றது, அந்த ஒரு கேர், லவ், அதை வந்து உங்க பார்ட்னர் கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களோங்கிற டவுட் வந்து எங்களுக்கு நிறையவே இருக்கு. உங்களுக்கு வந்து அது தெரியுது, உங்க பார்ட்னர் வந்து உங்களை வந்து எவ்வளவு தூரத்துக்கு லவ் பண்றாங்க, எவ்வளவு தூரத்துக்கு உங்களை பார்த்துப்பாங்கிறது உங்களுக்கு தெரியுது. பட் உங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியாது இல்லைங்களா? ஏன்னா நீங்க அவங்க கூட பழகி இருக்கீங்க. உங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க கூட இன்னும் பழகல, ஜெல் ஆகல, ஜெல் ஆகவும் விரும்பல. ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளோட பொண்ணு, நம்மளோட பையனை வந்து கஷ்டப்படுத்திடுவாங்களோ அப்படின்னு யோசிக்கிறாங்க உங்க பேரண்ட் வந்து. அவங்க உங்களை வந்து ரொம்ப வந்து கஷ்டமே படாம ரொம்ப பேம்பர் பண்ணி வளர்த்ததுனால அவங்களுக்கு அந்த தாட் வந்து நிறையவே இருக்கு. இந்த பொண்ணும் பையனும் போய் அங்க போய் இருந்துக்குவாங்களா, அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்களா, அங்க இருக்கிற சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்கும், அங்க இருக்க சினாரியோ வந்து எப்படி இருக்கும், நம்ம குழந்தைய வந்து கஷ்டப்படுத்திடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. அதே மாதிரி உங்க அம்மா அப்பா வந்து உங்களை ஒரு சிங்கிள் பேரண்டா கூட வளர்த்திருக்க வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. அதனாலயே நீங்க வந்து உங்க அம்மா அப்பா பேச்சை வந்து ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? சோ அவங்க சிங்கிள் பேரண்டாவே உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க, கைக்குள்ளேயே வச்சு வளர்த்திருப்பாங்க, ரொம்ப பாசம் காட்டி வளர்த்திருப்பாங்க. அப்பாவா இருந்தா ரொம்ப வந்து பாசமா இருப்பாங்க, அம்மாவா இருந்தாலும் ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஏன்னா அவங்க சிங்கிள் பேரண்ட் இல்லைங்களா? சோ அதனால லவ் அப்படின்னு வரும்போது ரொம்பவே யோசிக்கிறாங்க. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும், அவங்க கொடுத்த அதே அன்பை வந்து இந்த பார்ட்னரும் கொடுப்பாங்களாங்கிறது உங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து நிறையவே யோசனையா இருக்கு. பட் கவலைப்படாதீங்க, அந்த ஸ்ட்ரென்த்தை கேரி பண்ணுங்க.
சீக்கிரமே அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அவங்களோட பயம் வந்து உங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஸ்வாட்ஸ் எனர்ஜி வந்திருக்குது. நான் சொல்றேன் இல்லைங்களா, இப்ப நான் சொன்னேன், இந்த செகண்ட் கார்டுல சொன்னேன். அவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பெயின்ஃபுல்லான ஒரு விஷயமா முடிஞ்சிருமோன்னு ரொம்ப பயப்படுறாங்க. எந்த அளவுக்கு பயப்படுறாங்கன்னு பாருங்க. தெரியுதா ஸ்வாட்ஸ், தெரியுதா கத்தி, இந்த அளவுக்கு பயப்படுறாங்க. சோ நீங்க தான் அவங்கள வந்து பேசி இன்னுமே அவங்க கிட்ட மெதுவா பேசி கத்தாம கோவப்படாம உங்க பேரண்ட்ஸ் கிட்ட இன்னுமே நீங்க சாஃப்டா மெதுவா அவங்க டோனுக்கு ஏத்த மாதிரி பேசி அன்பா பேசி உங்களோட பார்ட்னர் பத்தி நீங்க புரிய வைக்கணும். அவங்களுக்கு இன்னும் அந்த புரிதல் இல்லையோ அப்படின்னு எனக்கு தெரியுது. எனர்ஜி பாக்குறப்ப அவங்களே உன்னை கற்பனை பண்ணிருக்காங்க. இல்ல இல்ல இது வந்து நல்ல விதத்துல முடியாது, ஏதாவது ஒரு தப்பாயிடுமோ, ஃபெயிலியர்ல முடிஞ்சிடுமோ, என் பொண்ணு கஷ்டப்பட்டுருவாளோ, என் பையன் கஷ்டப்பட்டுருவானோ அப்படின்னு பயங்கர குழப்பத்துல இருக்காங்க. நிறைய ப்ராப்ளம் வந்துடுமோ, அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஃபெயிலியர்ல முடிஞ்சிடுமோ, அவங்களா தேர்ந்தெடுக்கிற லைஃப் எப்படி இருக்குமோ, எதுக்காகவும் நிறைய பயப்படுறாங்க. சோ நீங்க இன்னுமே நிறைய பேசலையோன்னு தோணுது. நிறைய பேசுங்க, புரிய வைங்க, அவங்க இறங்கி வருவாங்க. ஏன்னா எனக்கு அவங்களோட எனர்ஜி வந்து அப்படிதான் தெரியுது. ரொம்ப இவங்க வந்து அப்படியே காதலுக்கு எதிரி எல்லாம் கிடையாது. ரொம்ப டஃப்பான பர்சன் கிடையாது. அவங்களோட பயமே அவங்க கூட இருந்த மாதிரி நீங்க உங்க பார்ட்னர் கூட போய் இருப்பீங்களா? அதே பாசம், அதே அன்பு, அதே கேர் கிடைக்குமா? இல்ல இவங்க விட்டுட்டு போயிடுவாங்களா? நீங்க ஏமாந்து நின்றுவீங்களா? ஏன்னா அவங்களும் ஒரு சிங்கிள் பேரண்டா இருந்துதான் அவங்கள வளர்த்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ அவங்களோட லைஃப் இப்படி போயிடுச்சு, உங்களோட லைஃபாவது நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்கதான் பெற்றோருங்கிறதே அவங்க அந்த மாதிரிதான் யோசிப்பாங்க. சோ அப்படி இருக்கிறப்ப அவங்களோட பயமும் எனக்கு நியாயமா தான் இங்க தெரியுது. நீங்களும் அவங்களுக்கு புரிய வைங்க. அவங்கள வந்து ஒரு எதிரி மாதிரி பார்க்காம அவங்களுக்கு புரிய வைக்க ஆரம்பிங்க. ஓகேவா? இந்த மாதிரி கிடையாது, நாங்க போய் சந்தோஷமா இருப்பேன், நீங்க எவ்வளவு தைரியமானவங்க, நீங்க எவ்வளவு பொறுப்பானவங்க, நான் இன்னும் குழந்தை இல்லை, நான் வளர்ந்துட்டேன் அப்படிங்கறத நீங்க உங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து ப்ரூவ் பண்ணுங்க. ஓகேவா? சோ அப்படி ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்லோவா அவங்களே புரிஞ்சுப்பாங்க. உங்க பேரண்ட்ஸ் வந்து இன்னுமே அந்த ஒரு இன்மெச்சூரிட்டி இல்லாம இருக்காங்களோன்னு நீங்க திங்க் பண்றீங்க. ஆனா அது அப்படி கிடையாது. அஸ் அ பேரண்டா அவங்க பயப்படுறாங்க. உங்களை வந்து இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. பட் இன் ஃபியூச்சர் நீங்க அவங்க புரிய வைக்க இவங்களோட மனசு இறங்கும். அப்போ உங்களை நீங்க ஆசைப்பட்ட லைஃப்க்கு உங்களை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. உங்களோட அந்த ஸ்ட்ரென்த்தை பார்த்து, உங்களோட அந்த நேர்மையை பார்த்து, உங்களோட லவ்ல இருக்க ட்ரூனஸ் வந்து இவங்களுக்கும் புரியுது, புரியாம இல்ல. பட் அவங்களுக்கு அந்த பயம் தான் உங்களை தடுக்குது. உங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து அந்த பயம் தான் இருக்கு. அதனாலதான் அவங்க அந்த லவ் வந்து ஈஸியா வந்து ஒரு அக்செப்டன்ஸ் வந்து கொடுக்க மாட்டேன்றாங்க. ரொம்ப யோசிக்கிறாங்க, உங்களை பேச வேணாம்னு சொல்றாங்க, பிரிச்சு வைக்கிறாங்க, நிறைய யோசிக்கிறாங்க, பயப்படுறாங்க. ஒரு பேரண்டா அவங்களோட பயம் வந்து எனக்கு தெரியுது. நெக்ஸ்ட் வந்து தெரியுதா கான்ஃபிளிக்ட்னு தெரியுதா? ஓகே, வான்ஸ், 5 ஆஃப் வான்ஸ். ஸோ 5 ஆஃப் வான்ஸ் பாக்குறப்போ அதேதான். உங்க பேரண்ட் வந்து உங்களுக்காக வந்து நிறைய வந்து இந்த லவ்ல வந்து சண்டை போட்டிருப்பாங்க. ஓகேவா? இந்த லவ் வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு அந்த லவ்னால சுத்தமா வந்து நம்பிக்கையே வந்து இல்லை. ஓகேங்களா? இந்த லவ்னாலேயே ஏமாத்திட்டு போயிடுவாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து இவங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட், இன்னைக்கு இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து உங்க பேரண்ட்ஸ் வந்து பாக்குறாங்க. பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து லவ் மேல இருக்கிற நம்பிக்கை வந்து நிறையவே குறைய ஆரம்பிக்குது. சோ நீங்களும் அந்த மாதிரி நின்றுடுவீங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கு. சோ அதனால உங்ககிட்ட நிறைய எதிர்ப்பு காமிச்சிருக்காங்க இந்த லவ் அப்படின்னு வரும்போது. அவ்வளவு வந்து சண்டைகள் வந்து போட்டிருக்காங்க. இந்த லவ் மேரேஜ் வந்து நீங்க பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரிதான் உங்க பேரண்டோட எண்ணம் வந்து இருக்கு. ஓகேங்களா? பெரிய காரணம் எதுவுமே கிடையாது. இவங்க வந்து ஆனாலும் ஸ்டெபனா இருக்காங்க. ஏன்னா இந்த லவ் மேபி அவங்க வந்து ஒரு லவ் மேரேஜால அடிபட்டு இருந்திருக்கலாம். ஏன்னா எனக்கு சிங்கிள் பேரண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரியுது. மேபி ஒரு சிலருக்கு அவங்களோட பேரண்ட் வந்து இயற்கையாவே இறந்து போயிருக்கலாம். ஒரு சில பேரண்ட்டுக்கு வந்து விட்டுட்டு கூட போயிருந்திருக்கலாம். வேற ஒருத்தருக்காக உங்களோட அம்மாவையோ அப்பாவையோ அவங்களோட பார்ட்னர் வந்து விட்டுட்டு போயிருந்திருக்கலாம். சோ அதனால அவங்க லவ்ல பட்ட ஒரு அனுபவத்தால அவங்க மனசுல வந்து அப்படி ஒரு விஷயம் வந்து பதிஞ்சிருச்சு. நமக்கு தப்பானது நம்ம பசங்களுக்கும் தப்பாதான் போகும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி கூட இந்த பர்சனுக்கு வந்து இருக்கலாம். அதனாலயே ஒரு டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் வந்து இருக்கு. வேண்டாம் வேண்டானே சொல்றாங்க. உங்களோட பார்ட்னரும் எந்த அளவுக்கு நல்லா பேசினாலும் உங்க அம்மா அப்பா கூட அவங்க வந்து ஈஸியா வந்து என்ன செய்ய மாட்டேன்றாங்க, அவங்க கூட ஜெல் ஆக மாட்டேன்றாங்க. ஏன்னா இப்ப இருக்கிற விஷயங்கள் வந்து அவங்க மனசை வந்து உறுத்துது. இப்ப இருக்கிற விஷயங்கள், இப்ப போயிட்டு இருக்க காலகட்டம், அதெல்லாம் அவங்க மனசை உறுத்துது.
சோ உங்களுடைய பார்ட்னர் கூட அவங்க ஜெல்லாக கூட விரும்பல, வேண்டாம்னா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிளிக்ட்லயே தான் இருக்காங்க, டென்ஷனா இருக்காங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, ரொம்ப பரபரப்பா இருக்காங்க இது வேண்டாம் அப்படிங்கறதுல. சோ ஐ திங்க் அவங்க வந்து சீக்கிரமே இந்த விஷயம் வந்து அவங்க மாத்திப்பாங்க. ஓகேவா, அதுல வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. இப்போதைக்கு அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபிள் இல்லாம இருக்காங்க. இப்ப இருக்க சுச்சுவேஷன்லாம் பார்த்து கொஞ்சம் பயந்து போயிருக்காங்க. ஆனா இன் ஃபியூச்சர்ல வந்து இத எல்லாமே அவங்க வந்து மாத்திப்பாங்க. அவங்களுக்கும் புரியும் லவ்னா என்ன அப்படிங்கிறது புரியாம இல்ல. பட் அவங்க பயம் தான் அவங்கள தடுக்குது. ஒரே ஒரு கார்ட் பார்க்கலாம். இவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? இன் ஃபியூச்சர்ல இவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? உங்களோட லவ் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? யூனிவர்ஸ் நீங்க ஒரு அட்வைஸ் கொடுங்க. அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? இந்த லவ் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? அவங்களோட மைண்ட் செட் வந்து பார்க்கும்போது ரொம்ப பயப்படுறாங்க. டிவைன் ஸ்பிரிட் ஏஞ்சல்ஸ். ஓகே, ஓகே. குயின் ஆஃப் கப்ஸ். குயின் ஆஃப் கப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் சொன்னேன் இல்லைங்களா, அவங்க உங்களை எந்த அளவுக்கு வளர்த்திருக்கோம் அப்படிங்கறத வந்து யோசிக்கிறாங்கன்னு சொன்னேன். ரொம்ப வந்து உங்களை பேம்பர் பண்ணி வளர்த்திருக்காங்க, கஷ்டம் காட்டாம வளர்த்திருக்காங்க. சோ நீங்க வந்து அதே கஷ்டப்படாம நீங்க வளரணும் அப்படின்னு திங்க் பண்றாங்க. ஒரு சிலர் வந்து கஷ்டம் காமிச்சே வளர்த்திருப்பாங்க, சிங்கிள் பேரண்டா இருந்தால. நீங்க போய் உங்க ஃபியூச்சராவது கஷ்டம் இல்லாம இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் திங்க் பண்றாங்க. ரெண்டு எனர்ஜி வந்து தெரியுது. ஆனா ஒரு கட்டத்துல வந்து கம்ஃபர்ட் அண்ட் ஹீல், நான் சொன்னேன் இல்லைங்களா, அவங்க கம்ஃபர்ட் ஆவாங்க. ஒரு கட்டத்துல வந்து இந்த லவ் வந்து ஓகே அப்படிங்கறத இன் ஃபியூச்சர்ல வந்து அவங்க சொல்லதான் செய்வாங்க. யூனிவர்ஸே உங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் அண்ட் உங்களுக்கு ஒரு கேரண்டி வந்து கொடுத்திருக்காங்க. என்னன்னா உங்க பேரண்ட்ஸ் வந்து இன் ஃபியூச்சர்ல வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஒரு கம்ஃபர்ட் ஆவாங்க. இப்போ வந்து ஒரு மாதிரி கம்ஃபர்டபிளே இல்லாம இருக்காங்க லவ்ல, ஃபியூச்சர்ல வந்து ஒரு கம்ஃபர்ட் அண்ட் காமா ஆயிடுவாங்க. உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். சரி, நம்ம வளர்த்திருக்கோம் இந்த பர்சனை வந்து நம்ம பொண்ணை நல்லா பாத்துக்குவாங்க, நம்ம பையனை நல்லா பாத்துக்குவாங்கன்னு அவங்களுக்கு ஒரு புரிதல் வந்து வர ஆரம்பிக்கும். ஒரு ஹீலிங் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, அவங்க எமோஷனலி கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. எங்கேயாவது போய் ஏமாந்துருவாங்களோ, விட்டுட்டு போயிடுவாங்களோன்னு. அது ஈக்குவலி வந்து அவங்க வந்து பயமும் இருக்கு, அதே நேரத்துல உங்க மேல வச்சிருக்க அந்த பாசமும் அவங்கள தடுக்குது, உங்களோட பார்ட்னர் கூட அவங்கள சேர விடாம. பட் இன் ஃபியூச்சர்ல வந்து அவங்க எமோஷனலி ஸ்டேபிள் ஆவாங்க, ஹீல் ஆவாங்க, கம்ஃபர்டபிள் ஆவாங்க, காம் ஆவாங்க. புரிய வரும் நீங்க எதை விரும்புறீங்களோ அது கூட அவங்கள சேர்த்து வைப்பாங்க. உங்களோட இனிஷியேட்டிவ் நம்புங்க. அவங்க உங்க மேல கேரிங்கா இருக்காங்க, ஓவர் பாசமா இருக்காங்க. அதுதான் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து உங்களை சேர விடாம பண்றாங்க, பிரிச்சு வைக்கிறாங்க, வேண்டான்னு சொல்றாங்க. உங்களுக்கு ரொம்ப நல்லது செய்யறதா நினைச்சு அவங்க வந்து உங்களுக்கு வந்து திட்டுறது, கஷ்டப்படுத்துறதுன்னு அந்த பாசத்தை தான் அவங்க அந்த வகையில காட்டுறாங்க. பட் இன் ஃபியூச்சர்ல வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்க்கு வந்து இவங்க எஸ் தான் சொல்லுவாங்க. உங்க பேரண்ட்ஸ் ஓகேங்களா, அவங்களோட லவ்க்கு வந்து கண்டிப்பா அவங்க எஸ் தான் சொல்லுவாங்க. சீக்கிரமே உங்க ரிலேஷன்ஷிப் வந்து உங்க பர்சன் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்க பேரண்ட்ஸுமே இதுக்கு வந்து தடையா இருக்காங்க. ரெண்டு சைட்லயுமே, உங்க பர்சனோட சைட்லயுமே அவங்க பேரண்ட்ஸோட மனசுல இதான் இருக்கு. உங்க சைட்லயுமே உங்க பேரண்ட் வந்து இதான் திங்க் பண்றாங்க. சீக்கிரமே ரெண்டு பேரண்ட்ஸ்மே புரிஞ்சுப்பாங்க. ரெண்டு சைட்ல இருக்க பேரண்ட்ஸ்மே உங்க பர்சன்மே இதை புரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்குமே இது தெரியும், இதனாலதான் இவங்க இப்படி பண்றாங்க. உங்களுக்குமே இது வந்து புரியும், அவங்க வந்து பாசத்துலதான் இப்படி பண்றாங்கன்னு. இருந்தாலும் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, எப்போ வந்து இந்த லவ் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்கும். சீக்கிரமே இன் ஃபியூச்சர்ல உங்களோட பேரண்ட்ஸ் வந்து உங்களோட லவ் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. உங்களோட எனர்ஜிஸும் நீங்க பாத்துருப்பீங்க, லவ் எனர்ஜிஸ்மே ரொம்ப ஸ்ட்ராங்கா மெச்சூர்டா ஹேண்டில் பண்றீங்கன்னு தெரியுது. இப்படியே ஹேண்டில் பண்ணுங்க. சீக்கிரமாவே உங்க பார்ட்னர் கூட உங்க பேரண்ட்ஸே சேர்த்து வைப்பாங்க. அவங்களோட சிரிச்ச முகத்தை நீங்க பார்க்கதான் போறீங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஆல்வேஸ் manifest a wonderful life ahead. Stay positive, be positive. பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா 8939767271 அப்படிங்கிற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி கால் கன்சல்டேஷன்ஸ் வேணும்னாலும் உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கோங்க. இது வந்து காமன் அண்ட் கலெக்டிவ் ரீடிங் மட்டும்தான். பொருந்ததை எடுத்துக்கோங்க. ஓகேவா, நான் திரும்பியும் சொல்லிடுறேன், பொருந்தாததை விட்டுருங்க. உங்களுக்கு இண்டிவிஜுவலா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தாதான் உங்களுக்கான ரீடிங்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேவா, சோ உங்களுக்கான ஒரு கிளியர் ரீடிங்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. அப்பதான் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம கிளியரா பார்த்து சொல்ல முடியும். யூனிவர்ஸோட கைடன்ஸை நீங்களும் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.